மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 26 மூதுரை பார்க்க போகிறோம். இதை நம்ம போன வகுப்பிலே பார்த்துருக்கோம். அதாவது மூதுரை பாடல் ஆசிரியர் ஔவையார் அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல் பாடலில் நல்லவர் தொடர்பு உறவு என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ மூதுரை பாடல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், ஔவையார் அவர்கள் பார்த்தோம் இல்லையா. இந்த ஔவையார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மூதுரை முதுமை கூட்டல் உரை. மூதுரை என்பதற்கு சான்றோர்களினுடைய அறிவுரை என்று பொருள் கொள்ளலாம். அதுக்கப்புறம் மூதுரை பாடல்கள் மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை உணர்த்தும் ஒரு நூலாக இருக்கும். இதில் 30 வெண்பாக்களை கொண்ட நூலாக இருக்கும். அதுவும் எளிய நடையில் உயர்ந்த கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த நூலை இயற்றியவர் தான் ஔவையார் அவர்கள். முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம். ஔவை என்னன்னு சொல் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களையே, அதாவது ஒரு பெண்ணை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய சங்க காலம் முதல் ஔவையார் என்னும் பெயருடைய புலவர் பெருமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பல பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் மூதுரையை இயற்றிய ஔவையார் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றைவேந்தன் முதலான நூல்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஔவையார் அவர்கள் இயற்றியிருக்காங்க என்பதை பற்றி போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது நல்லவர்களினுடைய தொடர்பு எந்த அளவிற்கு இருக்கணும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். நல்லாரை காண்பதுவும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. அதாவது நல்லவர்களின் தொடர்பு எந்த அளவிற்கு அவங்க கூட நம்ம வச்சுக்கணும். அதாவது அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்தவரை காண்பதுவும் நல்லது தான். நன்மை தரும் அவருடைய சொற்களை கேட்பதுவும் நல்லது. நல்லவர்களுடைய நல்ல பண்புகளை பற்றி பேசுதலும் நல்லது தான். அத்தகைய நல்லவர்களுடன் சேர்ந்து வாழ்வது மிகுந்த சிறந்த கருத்தாகும், அதாவது நல்லதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கல்லாமையினுடைய இழிவு. சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை. கல்லாமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அறியாமல் இருக்கிறது, அறியாமல் செய்கிறது தான் என்னது, கல்லாமை. அதாவது கல்லாமையினுடைய இழிவு. சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், அவை நடுவே நீட்டோலை வாசியா நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம். அதாவது சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும், அதாவது நீண்ட கிளைகளை உடைய கொம்புகளையும் உடையனவாகும் விளங்கும் காட்டு மரங்கள் எல்லாம் என்ன ஆகும், மரங்கள் என்று. காட்டு மரங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, மரங்கள் என்று சொல்ல முடியாது. சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். காட்டு மரங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, காட்டு மரங்கள் என்று சொல்லப்பட மாட்டாது. அவை நடுவே நீட்டோலை வாசியா. நீட்டோலை வாசியானா நூலை ஒரு நூலை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது, அந்த நூலை படிக்கும் பொழுது என்ன ஆகுது, மேலும் மேலும் நூலை படிக்க முடியாமல் நிற்பவனும் அவர்களுடைய கருத்துக்களை, ஒரு நூலை எடுத்து நம்ம படிக்கணும்னா அந்த நூலினுடைய கருத்துக்களை மேலும் மேலும் என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கருத்தை, அதாவது யாராவது ஒருத்தவங்களை பற்றி நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த செய்தி என்ன ஆகுது, ஷார்ட்டாக முடியாமல் மேலும் 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 அதை நாம் ஆராய்ச்சிக்கிட்டே போகிறோம். என்னன்றது ஆராய்ச்சிக்கிட்டே போகிறோம் இல்லையா அந்த கருத்துக்களை. அந்த மாதிரி தான் அவை நடுவே நீட்டோலை, அதாவது கற்றவர்களினுடைய நிறைந்த அவையில் கொடுக்கப்படும், ஒரு அவையில் கொடுக்கப்படும் நூலை படிக்க முடியாமல் நிற்பவனுடைய, ஒரு அவையில் ஒரு நூலை கொடுத்து அவங்கள என்ன பண்ண சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க இல்லையா. அப்படி படிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்க முடியாமல் நிற்கிறாங்க பாருங்க. அது பிறருடைய குறிப்பை அறியாமல் இருப்பவனே நல்ல மரங்கள் என்று சொல்லப்படுவர். ஒரு அவையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அவங்கள படிக்க சொல்கிறாங்கன்னா, படிக்க சொல்லும் பொழுது அந்த அவையில் அவங்க படிக்க முடியாமல் நின்று கொண்டு இருக்கும் பொழுது பிறருடைய குறிப்பை, அதாவது சைகை மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அதாவது வாய் அசையும் பொழுது இதுதான் சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி பிறர்களினுடைய குறிப்பை அறியாமல் இருப்பவனே, சைகை காட்டும் பொழுது அதை புரிஞ்சிக்காமலேயே என்ன பண்ணுறான், அறியாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல மரங்களுக்கு சமமாக சொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதாவது ஒரு அவையில் புத்தகத்தை எடுத்து கொடுத்து படிக்க சொல்லும் பொழுது அந்த அவையில் அவன் படிக்க முடியாமல் தவிக்கும் பொழுது பிறருடைய குறிப்பையும் அறியாமல் இருக்கும் பொழுது என்ன வரான், அவன் தான் நல்ல மரங்களுக்கு சொல்லப்படுவார்கள். அதாவது ஒருத்தவன், அதாவது ஏதாவது ஒன்று அவனுக்கு நடக்குது,
ஏதோ தீங்கு அவனுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், தீங்கு நடக்குது என்றது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னார் மூலமாக தீங்கு நடக்குது என்பதும் அவன் என்ன பண்ணுறான், தெரிஞ்சுக்காம, அதாவது நம்ம கூடவே இருக்கிறவன் தான் நமக்கு இது எல்லாமே பண்ணுறான் என்றது தெரியாமலேயே, நமக்கு தீங்கு நடக்குதுன்றது தெரியுது, இருந்தாலும் கூட இருக்கிறவனால தான் நம்மளால் நடக்குது என்பது தெரியாமலேயே யார் ஒருவன் எந்த கருத்துக்கள் எந்த ஆபத்துக்கள் நடந்தாலும் அது எல்லாமே தெரியாத மாதிரி தெரியாமலேயே நடந்துக்கிறான் இல்லையா, அதுதான் நல்ல மரங்களுக்கு என்று சொல்லப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், நீண்ட கிளைகளையும் கொம்புகளையும் உடையனவாக விளங்கும் காட்டு மரங்கள் எல்லாம் மரங்கள் என்று சொல்லப்பட மாட்டாது. அவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய, அதாவது நூலை படிக்க முடியாமல் நிற்பவன், கற்றவர்கள் நிறைந்த படித்தவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவன் அவையில் கொடுக்கப்படும் நூலை படிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிறர்களினுடைய குறிப்பையும் அறியாமலேயே அவன் என்ன பண்ணுறான், நின்றுட்டுருக்கான், அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான், அவன் தான் நல்ல மரங்கள் என்று சொல்லப்படுவன். இப்போ ஏதோ தவறு பண்ணிட்டான், ஆனால் எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த தவறிலிருந்து வெளிவா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுவாங்க. இருந்தாலும் அதை கூட அறியாமல் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், செய்யக்கூடாது என்ற மாதிரி நின்று கொண்டிருப்பான், அவன்தான் மரங்கள் என்று சொல்லப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது பாடல் கல்வியின் மேன்மை, கல்வி எந்த அளவுக்கு மேன்மை பெற்று இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீத்தூக்கின் மன்னனின் கற்றோன், மன்னனும் மாசற கற்றோனும் சீத்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. கல்வி கற்றவங்களுக்கு எங்கே போனாலும் அது சிறப்பு தான் இல்லையா? மன்னனும் மாசற கற்றோனும், அதாவது மன்னன்னா ஒரு அரசனை சொல்கிறாங்க. அதாவது ஓர் அரசனையும் சிறப்பாக கற்ற ஒரு புலவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அரசனை காட்டிலும் புலவன் தான் என்ன பண்ணுவான், சிறப்புடையவனாக விளங்குவான். அதனால தான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, அதனால் அரசனுக்கு அவனுடைய நாட்டில் மட்டுமே தான் மதிப்பு, ஆனால் ஒரு புலவனுக்கு அவன் செல்லும் இடங்களுக்கெல்லாம் மதிப்பு உண்டு. அதனால் அரசனை விட புலவனே சிறந்தவன் என்பதை பற்றி இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனும் அதாவது ஓர் அரசனையும் ஒரு புலவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன், ஒரு அரசனையும் ஒரு புலவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அரசனை காட்டிலும் புலவனே சிறப்புடையதாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு, அரசனுக்கு அவனுடைய நாட்டில் மட்டுமே தான் என்றைக்குமே மதிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் ஒரு புலவனுக்கு அவன் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும், மதிப்பு உண்டு. அதனால தான் என்றைக்குமே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால் என்றைக்குமே யாருக்கு தான் சிறப்பு, அரசனை விட புலவனுக்கே சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ மொத்தம் இந்த வகுப்பில் நம்ம 3 பாடல்கள் பார்த்தோம். அந்த 3 பாடல்களில் இருந்தும் கருத்துக்களை பார்த்தோம். நாளைக்கு வகுப்பில் இந்த 3 பாடல்களையும் என்ன பண்ணணும், எல்லோரும் நீங்கள் மனப்பாட பாடல் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் 3 பாடல்களையும் படிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு படிச்சுட்டு வரணும். ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், ஔவையார் அவர்களை பற்றி பார்த்தோம். ஔவையார்களினுடைய கருத்துக்களை குறிப்புகளை படிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாடலை படிச்சுட்டு வந்துடுங்க. இந்த பாடல் நாளைக்கு வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம், திருப்புதல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 3 பாடல்களினுடைய கருத்துக்கள் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது இல்லையா? அப்போ இந்த 3 பாடல்களினுடைய கருத்துக்களை படிச்சுக்கிங்க. அதில் கொஸ்டின் ஆன்சர்லாம் அழகாக உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் குறிச்சிக்கிங்க. சரிங்களா? நன்றிப்பா.